ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். கிச்சன் ஆர்கனைஸர் தான் நான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து கிச்சன் வந்து நான் அரேஞ்ச் பண்ணவே இல்லை. சண்டே அப்படின்றதுனால நான் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எனக்கு உடம்பு சரியில்லாத போது தான் நானும் செஞ்சுது. ஏன்னா நான் செய்யணும்னு நினைப்பேன், அது ஏதாவது ஒன்று தடுத்துகிட்டே இருக்கும். சரி இன்றைக்கி நம்ம எப்படியாவது செஞ்சிடணும்னு சொல்லிட்டு, ஏன்னா முந்தா நைட்டே வந்து பாதி வேலை எல்லாமே முடிச்சுட்டு இருந்துட்டேன். துணி துவைக்கிறது அப்படியே அந்த வேலை எல்லாமே. இது ஃபுல்லாக பாருங்கள், பாத்திரம் எங்கே பார்த்தாலுமே பாத்திரமாக இருக்குது. எதுவுமே க்ளீன் பண்ண கிடையாது. காலையில் மட்டும் மேகி செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் க்ளீன் பண்ணுறேன்னாரா, அவர் வந்து சிக்கனுக்காக போயிட்டார். நான் என்ன பண்ணேன், அவர் வர்றதுக்குள்ளேயே நம்ம வந்து ரெடி பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சீக்கிரமாகவே எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு வண்டி ஓட்ட கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால் வீடியோ மட்டும்தான் எடுக்கலை. வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ரோட்லேயே வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பட் அது வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டான கிரவுண்டும் கிடைக்க மாட்டேங்குது, எந்த ஒரு இடமும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து காமிக்க போகிறேன்னா எனக்கு தெரியல. கண்டிப்பாக இப்போ ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மளிகை சாமானெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாமே கொட்டிட்டு பாதியாக கடந்துருந்துச்சு. அது எல்லாமே டப்பாலெல்லாம் போட்டுட்டு நல்லா நீட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அவர் வர்றதுக்குள்ளே பண்ணணும்னு நினச்சேன். பட் அவர் வரும்போதே நான் வந்து பாதி தான் வந்து முடித்தேன். ஏன்னா சுத்தமாக ஃபீவரு கோல்டு ஆகிட்டு என்னால் நிற்க கூட முடியல. இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல. எனக்கு ஃபுல்லாக வீடியோ சீக்கிரமாகவே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால சீக்கிரமாக வந்த உடனே துணி மட்டும் முந்தா நேற்று நான் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் பார்த்திங்களா, அந்த துணி மட்டும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் வந்து துவைச்சி போட்டதை எடுத்துகிட்டு வந்து போட்டு அதை வந்து ஃபுல்லாக மடித்து ரூமில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு கழுவிட்டு எடிட் பண்ணலாம், சாமிக்கு கொஞ்சம் பூஜை பண்ணிவிட்டு எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணாதவங்க ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கப்பா. சப்ஸ்கிரைப் இன்னும் கொஞ்சம் இருந்தால் 20K ஆகிடும். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் வீடியோ. அதையே நான் வந்து சுருக்கி வந்து 15 நிமிஷத்தில் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நெஞ்சமாக இல்லை, வீடியோவில் பார்க்கும்போது வந்து எல்லா வேலையும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் வந்து பாதி கட் பண்ணி தான் நான் வந்து வீடியோவே போட்டது. அவ்வளோ பாத்திரம் அவ்வளோ க்ளீன் பண்ண வேண்டியது. கிச்சனே வந்து ஒரு வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 நாளாக வந்து நீட் பண்ணதுனால ஏன்னா 2 ஹவர் வலியோடு செஞ்சதுனால அந்த கஷ்டம் தெரிஞ்சிச்சு. விழுந்த பாத்திரம் அப்படியே கழுவிக்கிட்டு எங்கெங்கே என்னென்ன வைக்கணுமோ முன்னாடியே வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதே மாதிரி இன்றைக்குமே வச்சுருக்கேன். அந்த கிச்சனுக்குள்ளே போகும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் முடிஞ்சால் இன்றைக்கி கூட கிச்சன் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். லாஸ்ட்டில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து முதல்ல எல்லாமே இருக்கிற பாத்திரம் எல்லாமே எடுத்து போட்டுட்டு அங்கங்கே ஒன்று கடந்துகிட்டே இருந்துச்சு. இட்லி பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் இது வரைக்குமே இட்லி செஞ்சது கிடையாது. அதான் சரி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு லப்பர் போடணும், லூஸாக இருக்குது. அந்த லப்பர் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றா போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாமே போட்டு பார்த்தோடனே மேலே எடுக்கும்போது மேலே வந்து வருது. அதனால் ஒரு லப்பரு இல்லைன்னா வாசர் கூட போட்டுக்கிட்டால் கூட அது கரெக்டாக இருக்கும். பார்த்து ஒன்று வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் அதையே எடுத்து மேலே எடுத்து வச்சுட்டு கிளாஸுங்க, அந்த மிக்ஸி ஜாருங்க, சட்டி, கிண்ணம், இந்த மாதிரி குட்டி பாத்திரம் எல்லாமே அங்கங்கே கழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சா. இப்படி விட்டால் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற மொத்த பாத்திரம் பாதி கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இருக்கிறது மட்டும் அப்புறம் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் நீட் பண்ணிவிட்டு எவ்வளோ பாத்திரம் கழுவ வேண்டியது இருந்துச்சோ அது எல்லாமே எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீனாக அதை தொடச்சி அந்த கீழே நாங்கள் வந்து இது மாதிரி பேப்பர் மாதிரி போட்டிருக்கோம். பேப்பர்னால் ஷீட் மாதிரி, பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி, அதை வந்து கீழே வந்து தொடச்சிட்டு அது மேலே வந்து போட்டுட்டு வந்தேன். கிளாஸுங்க, தட்டுங்க, கிண்ணங்க எல்லாமே கழிஞ்சு இருந்துச்சு. எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு தெரியாமல் இருந்துட்டு இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணேன்.
அப்பப்போ வந்து வீட்டில் இருக்கும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிச்சனை வந்து அரேஞ்ச் பண்ணிப்பேன். ஆனால் இப்போ வேலைக்கு போகிறதுனால வந்து சுத்தமாக வந்து என்னால் டைமும் கிடைக்க மாட்டேங்குது. ஸ்டிச் பண்ணணும், வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், வேலைக்கு போகணும், சமைக்கணும் அப்படின்ற அது எல்லாமே இருக்கும்போது கொஞ்சம் லேசினஸ் வந்துடுது. ஐயோ இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், சரி வீடு நீட்டாக வச்சுக்கிட்டாவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாகவே நம்மளுக்கு அந்த டே வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சி எல்லா வேலையும் நான் மட்டும் முடிச்சுட்டு 8:30க்கே வந்து நான் குளித்து முடிச்சுட்டு வெயிட்லெஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, அதுக்கான கஞ்சியும் குடிச்சிட்டு வேலைக்கு கிளம்புனேன். உண்மையாகவே ரொம்ப ஃபீலிங்காகவும் இருக்குது. 2 கிளாஸ் குடிச்சிட்டு போகிறேன். மதியம் வரைக்கும் தாங்குது, பரவாயில்ல. நைட்டுக்கும் சேர்த்து அதுதான் சாப்பிட்ணுன்னு இருக்கேன், பார்க்கலாம். அவர் வந்து சிக்கனை கொண்டு வந்து நான் வந்துட்டேன் பார்த்தியா, நீ எது க்ளீன் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்தின்னு இருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், நான் ஈரமெல்லாம் எதுவும் பண்ணலைங்க, வெறும் துணியை வச்சு தான் துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட பார்த்தேன். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாவே நான் ஃபுல்லாக படுத்துருவேன். அந்த பயத்துக்கே அவர் வந்து எந்த வேலையும் செய்ய விடுறதில்ல. அன்றைக்கி துணி மொத்தமும் அவர் மட்டும்தான் துவைச்சார். எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. இப்போ வந்து தினமும் வந்து துணி துவைச்சி போட்டுடுறேன். ஏன்னா நம்ம தினமும் துவைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெருசாக வந்து அதிகமாக வந்து துணி இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு செட்டு தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். மொத்தத்தையுமே 7 நாள் 8 நாள் போட்டுட்டு எப்படியும் நான் வந்து வாரத்துக்கு 2 தடவை துவைச்சிருவேன். ஆனால் அன்றைக்கி உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால 4 நாள் உடம்பு சரியில்லைன்றதுனால என்னால் சுத்தமாக வந்து முடியல அப்படின்றதுனால நான் வந்து துவைக்காமல் விட்டேன். அவரிடனானா நான் மொத்தத்தையும் ஊற வச்சுட்டு மொத்தத்தையும் வந்து துவைச்சி, அதுவும் எனக்கு எப்படின்னா நான் வந்து தச்சிட்டு இருந்தேன் ஒருத்தவங்களுக்கு அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு. நான் போன வீடியோவில் கூட உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அப்போது நான் தச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து துணி எல்லாமே துவைச்சிட்டு இருந்தாங்க. அது நான் தைக்கும்போதே வந்து உஷாராக நைட்டே வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து துவைச்சிட்ருக்காங்க. எனக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் என்னடா 10 மணி ஆச்சு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா அவர் துவைச்சிட்ருக்காரு. எனக்கு பார்த்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அலசி காய போட்டுட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்குள்ளேயே, ஏன்னா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நெக்ஸ்ட் டே, அதனால் லேட்டாகவே எந்திரிக்கலான்னு பார்த்தா சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். எப்படின்னா 6:30க்கு எந்திரிச்சிட்டு, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், 6:30க்கு எந்திரிச்சிட்டு மேகையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டில் இருக்கிற பாதி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு, சரி நீ க்ளீன் பண்ணு, ஆனால் ஈரமாகாத, நான் போய் வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டெல்லாம் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னை ஃப்ரீயாக விட்டுருங்க, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தண்ணியில் ஆவாதா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதை க்ளீன் பண்ணி முடித்து ஈவினிங் ஃபுல்லாக கோல்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சூப் வாங்கிட்டு வந்து குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் திருப்பி காலையில் இன்றைக்கி எந்திரிச்சு பார்க்குறேன், அப்படியே மூக்கில் தண்ணியாக ஒழுகுது. என்னடா இது அப்படின்ற மாதிரி. சளி வந்துச்சுன்னா ஒரு 4 நாளுக்கு அப்புறம் தான் போகும்னு நினைக்கிறேன். அதனால் நானும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் மெடிசன் வந்து ஒரு 3 நாள் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிடவே இல்லை. எனக்கு மெடிசன் ரெகுலராக எடுத்துக்கணுன்னாவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மியாக முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேஸ் கிட்ட வந்து இந்த விம் லிக்விட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது பிடிக்கும். அதனால் அதையவே வந்து கழிச்சு போட்டுட்டு கேஸ் துடைச்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து மேடம் பிஸியில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இருக்கும்போது இப்படியெல்லாம் தேய்க்காத, அப்படி கழுவாத, திருப்பி வந்து ஃபீவர் வந்துடும், அதுக்கப்புறம் படுத்த படுக்கையாகவே ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா இருங்க, எவ்வளோ நாள் அடித்து தொடச்சி அப்படின்னு சொல்லிட்டு கையில் வேறு குத்திக்கிச்சு அந்த கம்பியை. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து நீட் பண்ணி கிச்சனுக்கிட்ட வந்து நீட் பண்ணால் மட்டும்தான் அவ்வளோ அழகாக இருக்குது. நான் லாஸ்ட்டில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கான கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கஷ்டப்பட்டு எனக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன்ல, திருப்பி வந்து க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து க்ளீனிங்கில் மட்டும்தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பாதி வேலை போச்சு. ஆனால் 1 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். என்னென்ன வேலை அப்படின்னா வீடு கூட்டுறதுலேருந்து, பாத்திரம் கழுவுறதுலேருந்து, கிச்சன் க்ளீன் பண்ணுறதுலேருந்து, சமைக்கிறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து எல்லாமே 1 மணிக்கு முடிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2 மணிக்கு நாங்கள் வந்து கிளம்புனது. வண்டி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பசங்க இருந்தாங்க, கிரிக்கெட் விளையாட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஓசூர் போயிட்டு சும்மா சுற்றிட்டு பார்க் மட்டும் போயிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம் வீட்டுக்கு. நான் நினச்சதே ஒன்று, அது நடந்ததே ஒன்று. லைனிங்கெல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு, கொஞ்சம் கையில் அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் வந்து கம்மினாயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்து மசாலாக்காக வெங்காயம் பூண்டு இதெல்லாமே வந்து கட் பண்ணிக்கிட்டு
மசாலா எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தார். பாருங்க எப்படி எல்லாமே மாங்கன்னு செய்கிறேன்ட்டு. சுத்தமாக முடியல. ஃபீவர்னால சுத்தமாக வந்து முடியாமலே அப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இடுப்பு ஒரு பக்கம் வலிக்குது, வயிறு ஒரு பக்கம் வலிக்குது, தலை வேறு வலிக்குது. ஆனாலும் இந்த வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரங்க அப்படின்னு வருவாங்கள்ல, அந்த மாதிரி நான் இதில் தான் மைண்ட் செட்டிங்கில் தான் இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து எனக்கு வேலை செய்யணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு இது வந்துச்சு. ஆனால் இன்னொரு விஷயத்தில் வந்து கோட்டை விட்டுட்டேன். ஏன்னா ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 சாரீ கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு 6 ப்ளவுஸ் கொடுத்தாங்க. அதை ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து கட் பண்ணியாச்சும் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதை மிஷின் பக்கமே போகணுன்றது எண்ணமே வரல. ஏன்னா இருக்கிறது ஒரு நாள் அவருக்கும் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா அவருக்கு பிடிக்காது ஞாயிற்றுக்கிழமை. சரி, ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த 7 நாளுமே நாங்கள் சரியாக பேசிக்கிறதும் கிடையாது, சரியாக நம்ம இது பண்ணுறதும் கிடையாது. அந்த ஒரு நாள் மட்டும்தான் எங்கள் 2 பேருக்கான டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே என்ன பண்ணுவோம்னா, அவர் சரி உனக்கு அர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா தச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து நான் அவர் வரத்துக்கு முன்னாடியே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவேனா, அவர் சாப்பிட்றதுக்கு வரும்போது முன்னாடியே நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருவேனா. இப்போ அவர் வந்து எனக்கு சாப்பாடு போடுறது அளவுக்கு வந்தபோது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்னென்னா எப்போவுமே நான் உன்னை எதிர்பார்ப்பேன், ஆனால் இப்போது நான் முதல்ல வர்ற மாதிரி இருக்குது. ஏன்னா கம்பெனி கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஒரு 8 நிமிஷம் ஆகும் வீட்டுக்கும் கம்பெனிக்கும் வர்றதுக்கு. அவர்னா 3 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவார். அது வந்து ஒரு ஃபீலாக பண்ணுறாரு. வீட்டுக்கு வந்ததுமே காலியாக இருக்குது, நீ இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது, நீ வேலைக்கே போகாத அப்படின்ற மாதிரி திருப்பி புறான்ட்டு எடுப்பார். என்னங்க தயவு செஞ்சு கம்பெனி இருங்க, ஏதாவது ஒன்று வாங்கி போடலாம், அதுக்கப்புறம் தான் நம்ம ஏதாவது வந்து பண்ணலாம். சும்மா வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுறது? ஸ்டிச்சிங்லேயும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வருமானம் இல்லை. ஏன்னா வருமானம் இருந்தாலுமே அதுக்கான நான் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆன்லைன் ஸ்டிச் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே, வண்டி ஓட்ட தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய அதில் இஷ்யூஸ் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியுமான்னு தெரியலன்றதுனால தான் இந்த வேலைக்கே நான் வந்து போயிட்டேன். எனக்கு காலைல 9 மணிக்கு போய் 5 மணிக்கு வர்றது வந்து எனக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வேலை செஞ்சு நம்ம இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டிச்சிங்லேயே நான் ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பேன். பட் இப்போது என்னடானா நம்ம வேலை செஞ்சு தான், ஏன்னா மொத்தமாக ஒரே டைமில் வருது. ஆனால் ஸ்டிச்சிங்கில் அப்படி கிடையாது. பாதி பேர் கொடுத்தாங்கன்னா கொடுப்பாங்க, இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி. பட் இது வந்து ரெண்டுமே நம்ம செஞ்சுக்கலாம். ஸ்டிச்சிங்கும் செஞ்சுக்கலாம், கிடைக்கும்போது ஸ்டிச்சிங்கும் பண்ணிக்கலாம், வேலைக்கும் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து கிட்டத்தட்ட நான் 5:30 மணிக்கு வந்தேன். அரை மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 6:30 கூட நான் உட்காந்தானா கூட 9:30 மணிக்கு தான் அவர் வருவார். அது வரைக்கும் இடையில ஏதாவது அவருக்கு சமைக்கணும் அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரம் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட வந்து எனக்கு 2.5 மணி நேரம் வந்து எனக்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 2.5 மணி நேரத்தில் மேக்ஸிமம் நான் வந்து 1.5 ப்ளவுஸ் இல்லைன்னா 2 ப்ளவுஸ் வந்து நான் முடிக்கலாம். அதனாலேயே அந்த ஒரு மனதைரியத்தால் தான் நான் வந்து போனது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து தைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் சுத்தமாக தைக்கவே முடியல. ரொம்ப கால்வலி வர்றது. ஏன்னா 8 ஹவர்ஸ் ஃபுல்லாகவே வந்து நிற்கணும். அந்த அரை மணி நேரம் மட்டும்தான் நான் வந்து அந்த சாப்பிட்றதுக்காக வர்றது. அந்த அரை மணி நேரத்துலேயே நடக்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து 8-16 நிமிஷம். சாப்பிட்டு போகிறது வந்து அந்த இடையில இருக்கிற 14 நிமிஷத்தில் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு போகணும். ஸோ அதனால் ரொம்பவே வந்து சில டைம் எல்லாம் கத்திக்கணும் போல் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டேன். ஸ்டார்டிங்கில் போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. கஷ்டமாக இருக்கிற வேலை செஞ்சாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ வந்து ஃபுல்லாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா வேலையும் வந்து நான் செய்கிறேன். இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக வீடெல்லாம் நீட் வச்சுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் க்ளீன் பண்ணேன். இதே பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக ஆயிடுச்சு. ஏன்னா நான் எப்போவுமே இந்த அளவுக்கு எல்லாமே நான் க்ளீன் பண்ணவே மாட்டேன். கொஞ்சமாக டைம் இருக்கும்போது நான் க்ளீன் பண்ணிப்பேன், ஸ்டிச்சிங் பண்ணிப்பேன். வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் இருக்கும். ஆனாலும் நான் எப்போவுமே நைட் டைமில் தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக ஆயிடுச்சு. இப்போ தான் அது இருக்கக்கூடாது, நம்ம இந்த டைமுக்கு இந்த வேலை முடிக்கணும் அப்படின்னா இந்த டைமுக்கு இது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் எப்படி க்ளீனாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் வீடு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னே இருந்ததுக்கும் இப்போது வந்து எவ்வளோ நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு.
பார்த்தீங்களா எல்லாம் ஃபுல்லாக நீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து சமைக்க போகிறாங்க. என்ன சமையல்? ஆ என்ன சமையல்? ஓண்ணா 3 மாதம் ஆச்சு. காலியாகாமல் இருக்குமா? சிக்கன் தக்காளி செய்ய போகிறோம். ஒரு செய்யுங்க. வெளியில் வந்து எவ்வளோ இது கிளைமேட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? கிளைமேட்டு சரியான கிளைமேட்டு. இன்றைக்குமே வந்து அதே மாதிரி க்ளீனாக இருக்குது. பட் பாத்திரம் மட்டும்தான் எடுத்து வைக்கல, மற்றபடி எல்லாமே சிங்க்கு, கேஸு அந்தந்த இடத்துல எல்லாமே அந்தந்த இடத்துல வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பை ஸ்குவால், பை பாய்.